தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு படைப்பாளியின் கனவு என்பது வானத்தை போல பெருசானதா, இல்லை கடலை போல அதிகமானதா, பூமியை போல சின்னதான்னு கண்டிப்பாக யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு படைப்பாளியின் கனவு என்பது முடிவு பெறாத ஒன்று, அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி தான் பா. விஜய் அவர்கள். பா. விஜய் மிக சிறந்த பாடலாசிரியர், மிக சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், தலைவர் கலைஞர் அவர்களால் பாராட்டப்பட்ட மிக சிறந்த மனிதர். இந்த மாதிரி நிறைய அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். இப்போ பா. விஜய் அவர்கள் இயக்கி முடித்திருக்கும் படம் ஆருத்ரா. இந்த படத்துடைய டீமை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. சார், எல்லாமே சொல்லிட்டேனா? நிறைய சொல்லிட்டீங்க, நிறையவும் சொல்லிட்டீங்க. ஃபைன் சார். உங்கள் படத்துடைய அந்த ப்ரொமோஷன் வீடியோ வந்து நாங்கள் பார்த்தோம், டீசரை பார்த்தோம். அதில் வந்து கவிதை சாயலில் உள்ள வசனமாக தான் வந்து நீங்கள் டீசராகவே வச்சுருந்தீங்க. இது எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, இது வரைக்கும் நாங்கள் அதை பார்த்ததே இல்லை. அந்த வரிகளை நீங்கள் அந்த அளவுக்கு கம்பீரமாக சொன்ன மாதிரி கண்டிப்பாக யாராலையுமே சொல்ல முடியாது. நான் என்னுடைய டோனில் ஒரு 3 வரிகள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் பெர்மிஷனோட சொல்லிக்கவா? சொல்லுங்கள். ஓகே. துரோகம் உன்னை துரத்தி அடிக்கும், கருணை கேட்டால் கழுத்தை நெரிக்கும், கதறி அழுதால் பார்த்து ரசிக்கும். இந்த வரிகள் எல்லாமே வந்து இந்த படத்துடைய முழு கண்டென்ட்டையும் சொல்லுதோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. நீங்கள் தான் சொல்லணும். இந்த ஆருத்ரா படத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து இதுக்கு முன்னால் ஸ்ட்ராபெரி படம் பண்ணோம். ஸோ அதில் வந்து இதே மாதிரியான ஒரு சமூக அவலத்தை மையப்படுத்தின ஒரு கதை. அதே மாதிரி இந்த ஆருத்ரா திரைப்படமும் அப்படித்தான். இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லராக இந்த திரைப்படம் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இதுக்குள்ளே இருக்கிற மையக்களம், இப்போ டீசர் பார்த்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இது நிறைய பேர் அந்த கேள்வி தான் வச்சாங்க, இது வந்து ஒரு ஹாரர் படமா, இதில் ஒரு பேய் கதையா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இது வந்து இதுவும் ஒரு சமூக கதை தான். ஆனால் கொஞ்சம் வெளியில் போய் ஒரு கிரைம் த்ரில்லராக இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையோடு தான் இந்த படத்தை இயக்கி இப்போ தயாரித்து முடித்து இப்போ எங்கள் எல்லா டீமோடையும் மக்களை சேர்றதுக்காக காத்திருக்கிறோம். ஸோ இந்த படத்தை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லும்போது, இன்றைக்கி பெரிய ஒரு அவலமாக இந்திய அளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்படுகிற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு அப்படின்னா, அந்த சைல்டு அப்யூஸ்மெண்ட் சொல்லப்படுற இந்த இளம் சிறுமியர்களுக்கு நடக்கப்படுற ஒரு பாலியல் வன்முறை அப்படிங்கிற கொடூரம் வந்து இன்றைக்கி நிறைய பல்கி பெருகி நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை வன்மையாக விமர்சிக்கிற அல்லது கண்டிக்கிற, அதை சுட்டி காட்டுகிற படம் தான் இந்த ஆருத்ரா. ஒரு முழு பதிவாகவும் ஒரு முதல் பதிவாகவும் இது திரையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அந்த வரிகள், அந்த கவிதைன்னு சொல்லலாமா சார்? நிச்சயமாக அது கவிதை தான் இல்லையா? ஓகே. ஸோ அந்த கவிதையை வந்து நீங்கள் அந்த கம்பீரத்தோடு சொல்லி அதை நாங்கள் கேட்கணும் லைவான ஆசையாக இருக்குது. ஏன்னா அது வந்து நம்ம அதுக்கு ஆக்சுவலாக வந்து ரெக்கார்ட் பண்ணது வித்யாசாகர் சாருடைய ஸ்டுடியோவில் வச்சு ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதில் மேஜிக்கெல்லாம் பண்ணி அது ரொம்ப அழகாக குரலை வந்து மாற்றி வடிவமைச்சார். உலகம் உன்னை மிரட்டும், நீ ஓடி ஒளிந்தால் இன்னும் விரட்டும், பொய்யும் பகையும் சேர்ந்து விரட்டும் ஓடாதே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு வரிகள். இது வந்து இயல்பாக கதைக்குள்ளே மாத்திரம் இல்லை, யதார்த்த உலகத்துலேயும் வந்து ஒரு ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்கிற எல்லா மனிதனுக்கும் இந்த கவிதை போய் பொருந்தும். ஸோ அதுதான் இந்த கவிதையினுடைய ஒரு சாராம்சம். ஆருத்ராவுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நட்சத்திரம் சொல்லலாம், பெண்களுக்கு வைக்கக்கூடிய பெயர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த அர்த்தத்தில் இந்த டைட்டிலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க சார்? இது வந்து ருத்ரம். அதுதான் இந்த படமே நம்ம சொல்கிறது வந்து ஒரு ருத்ரமான ஒரு விஷயத்தை மையப்படுத்துது. அப்போ என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே போகும்போது, ஆருத்ரா அப்படிங்கிறது ஒரு சிவனுடைய ஒரு பெயராகவும் அழைக்கப்படுது, சம்ஹாரத்தினுடைய ஒரு குறியீடாகவும் கொள்ளப்படுது. அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய பெயராகவும் இது இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆருத்ரா தலைப்பு அமைஞ்சது. இப்போ குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். குட் டச் அப்படின்னா பெற்றோர்கள் நம்மளை அரவணைக்கிறது. பேட் டச் அப்படின்னா நமக்கு முன்பின் தெரியாதவங்க முத்தம் கொடுக்கறது, தொடக்கூடாத இடங்கள்ல தொட முயற்சி பண்றது, இதெல்லாம் பேட் டச். ஞானசம்பந்தம் சார், வணக்கம். எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் நடிக்கிற படங்கள் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் இடத்துல நீங்கள் வந்துட்டு போனாலும் அந்த கதாபாத்திரம் வந்து எல்லா மனசுலையுமே நிலைச்சு நிற்கும். ஸோ அப்படி வந்து உங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய நீங்கள், ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரியான கதாபாத்திரம் பண்ணி? உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறதா இருந்தால் எல்லாரும் வழக்கமாக சொல்கிற மாதிரி நான் அந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அப்புறம் போய் பார்த்தா அவர் எப்பயும் போல தான் அவர் வருவார். ஆனால் இந்த படத்தை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறேன், என்னை அப்படியே மாற்றிட்டார் அவர். சின்னதாக ஒரு குறுந்தாடி வச்சுக்கிட்டு வித்தியாசமான ஒரு கண்ணாடி போட்டு ஆங்கிலம் அதிகம் கலந்து, நான் தமிழ் பேராசிரியர் தான், ஆங்கிலத்திலே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா எதுக மோனையோடு பேசுவேன். இன்னும் சொல்கிறதா இருந்தால் பழைய எம்ஆர் ராதா ஸ்டைலுங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு 20-25 படத்தில் நடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில படம் ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த படம் கட்டாயம் ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அநேகமாக இது யார் அப்படின்னு என்கிட்டயே வந்து கேட்டாலும் கேட்பாங்க. அப்படியான ஒரு வாய்ப்பை எனக்கு நல்ல இதில் கொடுத்துருக்குறாங்க. நானே பல இடங்களில் பார்த்து வேந்து போயிருக்கேன், யார் நம்ம கூட நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது நான் தானே அப்புறம் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அதாவது யோ ஹே டியூட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. சூப்பர் சார். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ரசிப்பாங்க அப்படின்றது தெரிய வருது. அண்ட் வித்யாசாகர் சார், வெல்கம். உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். கலைஞர் டிவி ஸ்டூடியோக்கு முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ப்ரொமோஷனில் செட்டில். ஆக்சுவலாக வந்து சார் வந்து ப்ரொமோஷனுக்காக வந்ததே இதுதான் முதல் கலைஞர் தொலைக்காட்சி மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு படத்தின் ப்ரொமோஷன் அப்படிங்கிறதுக்காக இது வரைக்கும் அவர் பண்ணல படங்களில் எவ்வளோ படங்கள் பண்ணியாச்சு, இன்னும் பண்ணுவார். ஆனால் இந்த படத்துக்கு வந்திருக்காருங்கிறதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அது ஒன்லி என் மேல் வைத்திருந்த ஒரு தனி அன்பின் காரணமாக அவர் வந்திருக்கார். ஸோ வெல்கம் சார் ஒன்ஸ் அகெயின். ரொம்ப நன்றி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். விளம்பரப்படுத்தக்கூடிய விஷயங்களில் நான் அதிகமாக ஈடுபட்டது கிடையாது. அதாவது நம்ம செய்கிற வேலையை அதிகமாக தெரிஞ்சிட்டா போதுமே தவிர நம்மளை வந்து தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே இருந்துட்டேன். போகக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. நிறைய நேரங்களில் வந்து அதுக்கு போக முடியாத ஒரு காரணங்கள் ஏதோ ஏற்பட்டு எனக்கும் வேண்டான்னு வச்சுட்டு நான் இருந்துட்டேன். பட் இந்த படத்தை வந்துட்டு நான் வந்து நிச்சயமாக விஜய்க்காக, இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு படம். இந்த படம் வந்து வெகுவாக பேசப்படும். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதுக்கு முக்கியமான காரணம் விஜய் ஒன்றென்றால் இந்த படம் அதற்கு நிகரான ஒரு என்ன சொல்கிறது, இது நிச்சயமாக வந்து மக்களால் விஜய் சொன்ன மாதிரி இன்று இந்திய அளவிலே உலகெங்குமே வந்து இந்தியாவை பார்த்துட்டு இந்த மாதிரி நிறைய நடக்குது. இந்த சிறுமிகளின் மீது பாலியல் குற்றங்கள், இதை நம்ம வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது. மற்றபடி ஒரு என்ன சொல்கிறது, நல்ல என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் பிக்சர் எல்லாத்தையும் ஒரு கலவையாக்கிட்டு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது ஆடியன்ஸ்க்கு. ஐ என்ஜாய்ட் டூயிங் த மியூசிக் ஃபார் தி ஃபிலிம். அதாவது இத்தனை நாட்கள் நீங்கள் எடுத்து இந்த படத்துக்காக பாடல்கள் அமைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருந்திருக்கும் அண்ட் பாடல்கள் எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருப்பீங்க அப்படின்றது வந்து எங்களால் உணர முடியுது. ஆமாம், நீங்கள் உணர்றது மாத்திரமில்லை, நீங்கள் கேட்டு அதை உள்வாங்கி அந்த உணர்தல் தான் எனக்கு தேவைப்படும். ஏன்னா நான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க நான் இதை செஞ்சுருக்கேன், நான் அந்த மாதிரி ஒன்றும் சொல்லலை. ஒரு முயற்சி எடுத்திருக்கோம், அந்த முயற்சி வெற்றி பெற்றால் மிகுந்த கண்டிப்பாக சார் வெற்றி தான். உங்களுடைய இணைப்பு எப்பவுமே வெற்றி தான். பாலியல் குற்றம் பண்ணி படுகொலை பண்ண எத்தனை பேருக்கு சார் நாம தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். மெஹாலி வெல்கம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து தமிழ் சினிமா வந்து ரொம்ப ராசியானது. ஹீரோக்களை எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அதுக்கு சமமாக ஹீரோயின்ஸும் வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க. இந்த படத்துக்கு பிறகு கண்டிப்பாக உங்களையும் வந்து எல்லாருமே கொண்டாட போகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கதாநாயகியாக நீங்கள் வந்து வரப்போகிறீங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்கன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு பா விஜய் சார், ஐ வாஸ் இன் கொல்கத்தா. ஜோய் மலூரி சார் இந்த எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துக்கு நடிச்சிருக்காங்க சார். அப்புறம் ஐ கேம் டு சென்னை, தென் ஐ மேட் பா விஜய் சார் அண்ட் என்னோட ஆடிஷன் எடுத்திருக்காங்க சார். தென் எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க சார். ஓகே, என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்கு? என்னோட கேரக்டர் வந்து சிம்பிளான ஒரு மலையாளி பொண்ணு. இட்ஸ் லைக் she'll be coming throughout the film. அது வந்து அவங்க வந்து என்னன்னா ஒரு குடும்ப ரீதியான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலை செய்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை அவங்க வந்து படத்தில் நடிச்சு பார்வதி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் அவங்க நடிச்சிருப்பாங்க. இதில் அவங்க வந்து ஒரு பெங்காலி பொண்ணு ஆக்சுவலாக. ஸோ அங்கேருந்து வந்திருந்தா கூட தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் பாட்டெல்லாம் கேட்டு ஷூட்டிங்லேயே வந்து தமிழ் பாட்டே பாடி 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 அப்பப்போ தமிழ் வசனம்லாம் பேசுவாங்க. அவங்க அதில் ஏதாவது நோட் பண்ணிங்களா சார்? உங்கள் வரிகளில் இருக்க பாடல் அதிகமாக கேட்குறாங்களோ ஒரு வேலை? இருக்கலாம், பட் நிறைய பாட்டு நான் இன்றைக்கி வர்ற எல்லா பாட்டுமே பாடுவாங்க. பாடிட்டு வசனங்கள்லாம் வந்து எழுதி கொடுத்தா கூட இல்லை நானே வந்து பேசணும் அப்படி சொல்லி ரொம்ப ஆர்வமாக அது வந்து பண்ணுவாங்க. எஸ், அதுதான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக உங்களையும் வந்து தமிழ் ரசிகர்கள் கூடிய விரைவில் கொண்டாட போகிறாங்க. ஒன்ஸ் அகெயின் வாழ்த்துக்கள். அண்ட் சஞ்சனா, how are you? நல்லா இருக்கு, எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கும். அண்ட் எப்பவுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னா கண்டிப்பாக சஞ்சனா தான். அண்ட் ரேணிகுண்டாவில் ஒரு அற்புதமான கேரக்டர் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அதை தொடர்ந்து டான்ஸர் நிறைய படங்களில் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அண்ட் தொடர்ந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கீங்க. இந்த படத்தில் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? பாக்யராஜ் சார் ஒய்ஃபாக நடிச்சிருங்க. ஸோ ஒரு மாடர்ன் கேரக்டர், ஒரு ரொம்ப எனக்கு அதை கேட்க வந்து இப்போ மாடர்னான ஒய்ஃபாக இருப்பீங்களோ அப்படின்னு நினச்சேன். ஓகே, மாடர்னான கேரக்டர் தான் ரேணிகுண்டா. அப்புறம் திருப்பி ஹீரோயின் சிஸ்டராக இந்த படத்தை ஆக்ட் பண்ணிருக்கேன். இதில் நான் ஸ்பெஷலாக சொன்னேன்னா, பா விஜய் சார் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டைமில் நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணணும்.
நான் வேணும்னா வேற ஒருத்தர் வச்சு பண்ணுவேன், பட் நீங்கள் பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அவங்க ஆல்ரெடி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. எல்லாரும் ஆர்டிஸ்ட் அவங்க கொஞ்சம் கூட இது பண்ணிடலாமே, ஓகே இந்த கேரக்டருக்கு இவங்க தான் வேணும் அப்படி மைண்ட் செட் பண்ணிவிட்டு எனக்கு இது பண்ணிச்சு. ஸோ எனக்கு கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கு, பிகாஸ் நான் பிக் ஃபேன் ஆஃப் பாக்யராஜ் சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னென்னா காமெடியாக இருக்குது, த்ரில்லராக இருக்குது. ஒரு என்ன சொன்னதா, ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபன் இன் த ஷூட்டிங் ஸ்பாட். அந்த டயலாக்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஏதோ வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்குன்னா வேற மாதிரி இருக்குன்னு நினைச்சிருவாங்க. பா விஜய் சார் கிட்ட கேட்டனா நல்லா இருக்கு. இது ஒரு மர்ம படம்னால இது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, நாங்கள் எது கேட்கறதுனாலும் டேரக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு. இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிறத மர்மமாகவே நாங்கள் இப்போ கூட தான் இவங்க என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இது நம்ம சொல்லிடலாமா, நான் என்னவா வர்றேன், நான் என்னவா வர்றேன், இதெல்லாம் சொல்லாமல் நாங்கள் அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அதெல்லாம் வந்து படம் பார்க்குறப்ப தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, அந்த அளவுக்கு சொல்ல முடியலனாலும் ஏதோ லைட்டாக. ஆமாம், லைட்டாக நாங்கள் லேசாக புள்ளி வைக்கிறோம், கோலம் நாங்கள் கோலம் போட்டுக்கிறோம். ஓகே சார், கலர் டிவி எப்போவுமே அப்படி பண்ணதே இல்லை சார், புள்ளியோட தான் நிற்கும். நீங்கள் கோலம் போட்டால் தான் நாங்கள் பார்த்து அதை ரசிப்போமே. நல்ல விஷயம் தாங்க, நாங்கள் எல்லாருமே பெரும்புள்ளி தானே. அடடடா. ஓகே, ஸோ சோனி நீங்கள் சொல்லுங்கள், இது உங்களுக்கு முதல் தமிழ் படமா? Yeah, this is first movie. ஓகே, ஸோ என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நீங்கள் Actually, I done before, but that is not direct Tamil movie. So this is direct Tamil movie. So this is first time. So tell us about your character. So my character is I'm playing crop girl. So it's very serious kind of the role. So I'm very happy if I done this movie only because of Vijay sir. So I would thank so much Vijay sir. So without Vijay sir supporting, I can't do this movie. When I done lengthy dialogues, so that time, so he is only helping me a lot. So thank you sir. So without you, I can't do this movie. So it's helping me a lot, and that my co-directors, all people say helping a lot. So that's why I can do easy. அவங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணியிருக்காங்க படத்தில், அசிஸ்டன்ட் கமிஷனர் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கிரைம் மர்டர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதால அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு போலீஸ் சைட்லேருந்து அவங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி படம் முழுக்க அவங்களுடைய கதாபாத்திரம் இருந்துகிட்ருக்கும். ஒரு நல்ல பர்ஃபார்மர், நல்லா பண்ணியிருந்தாங்க படத்தில். இப்போ உங்கள் டீமில் இருக்கக்கூடிய யங் ஆர்டிஸ்ட் கிட்ட பேசலாம். ஹாய் யுவா, ரொம்ப நேரமாக வெயிட்டிங். அப்பா படத்தில் ஒரு முக்கியமான ரோல் நீங்கள் பண்ணியிருந்தீங்க, அம்மா கணக்கில் லீடாக நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பரதநாட்டியமில் வந்து நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இப்போது ஆருத்ரா படத்துலேயும் வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் எப்படியோ உங்களுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் இருக்குன்றது தெரிய வருது. ஏன்னா நீங்கள் நடித்த இந்த 2 படங்கள்லேயே எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, ஸோ இந்த படத்துலேயும் உங்களுக்கு அது இருக்குது அப்படின்றத எங்களால் வந்து யூகிக்க முடியுது. என்ன கதாபாத்திரம் சொல்லுங்கள்? எல்லாருக்கும் வணக்கம். ஆருத்ராங்கிறது ஒரு க்ரைம் பேஸ்ட் ஸ்டோரி. அது அவர் சொல்லிட்டாரு. அஃப்கோர்ஸ் எல்லாருமே அதை சொல்லி ஆகணும், அதுதானே யாரும் மாற்றி சொல்லக்கூடாது இல்லையா, அதனால எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறீங்க. ஓகே, இப்போது சைல்டு அப்யூஸ்மெண்ட்டுங்கிறது இந்தியா ஃபுல்லாக கரண்ட் ட்ரெண்டிங்னே சொல்லலாம். அது ரொம்ப ஒரு அலார்மிங்கான ரேட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்க்குறச்ச ரொம்ப அலார்மிங்கான ரேட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி யார் அந்த நெகட்டிவ் தாட்ஸில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பாசிட்டிவ்க்கு கொண்டு வரத்துக்கான மூவி இருக்கலாம். தெரியாதவங்க யாரும் இதை செய்கிறது கிடையாது, நமக்கு தெரிஞ்சு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க தான் இது மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களாம் அதில் ரியலைஸ் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி. ஓகே, அவளுக்கு அடுத்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா வந்து நான் பாதியாக வந்து சொல்லக்கூடாதுன்ட்டேன். இல்லை என்னென்னா, அவள் வந்து என்னோடய தங்கச்சி கதாபாத்திரம் பண்ணியிருக்கா. யுவா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா படத்துலேருந்தே அவருடைய நல்ல ஒரு நடிப்பில் மேலே இருக்கிற ஈடுபாடு. ஆனால் சார் பார்த்தோன்னே சொன்னார், படம் பார்த்து முடிச்சோன்னே சொன்னார், இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரும், அவ்வளோ ஒரு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா நான் இன்னும் படத்தை யாருக்குமே காட்டல. இல்லை, அதாவது அந்த வயதுக்கு மீறிய ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அந்த பரதநாட்டியம்லாம் சொல்கிறீங்களா, அதில் தான் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன், ஆங்கிலத்தில் வரக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன்ஸு. ஸோ அந்த டைலாக் பேசுகிறது, பார்க்குறது, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது, ஒருத்தர் ஏதோ பேசினார்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, அந்த பயம்
காட்டுறது எல்லாமே. நவரசம் நவரச நாயகி பட்டம் வாங்கிட்டாங்க. ஆமா, இது ஆருத்ரா படத்துல இந்த பட்டத்தை வாங்கிட்டீங்க. ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு கண்டிப்பா எல்லார்கிட்ட இருந்து பாராட்டுகள் வரும். பட் சார் வந்து இப்பவே உங்களுக்கு அந்த பாராட்டு கொடுத்தது வந்து மிகப்பெரிய விஷயம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய இல்லை, அதாவது படம் மொத்தம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நினைவில் இருக்கக்கூடிய, நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா அந்த நீங்கள் டைரக்ட் பண்ண முதல் படம் ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், கிட்ஸை வந்து சேஃபாக பார்த்துக்கோங்கன்ற மாதிரி கண்டென்ட்டை வந்து நீங்கள் வலியுறுத்துறீங்க. அப்போ வந்து ட்ராவல் பண்ணும்போதோ ஸ்கூலில் இருக்கும்போதோ பசங்க வந்து எப்படி போயிட்டு வராங்கன்ற கவனம், இப்போ அந்த சைல்டு அப்யூசிவ் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. இது எல்லாமே வந்து பசங்களை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லி வரீங்க. இதையும் தாண்டி இன்னும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? இந்த படத்துலேயே அதான் சொல்லியிருக்கேன். அதாவது குழந்தைங்க மேலே வந்து பெற்றோர்கள், அதாவது ஒரு சராசரியாக இன்றைக்கி கிராமம் நகரம்னு இல்லாமல் எல்லா இடத்துலையுமே பெற்றோர்கள் வந்து தன் பிள்ளைகளை பார்ப்பதை விட வாட்ஸ்அப் பார்க்கிற நேரம் அதிகரிச்சிருச்சு. அதுதான் இன்றைக்கி நடக்கிற குற்றங்களுக்கான ஒரு மூல காரணம்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஒரு பொது இடத்துல போய் உட்காந்துருந்தா கூட பசங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க யாரோட பேசிகிட்டு இருக்காங்கங்கிறத பார்க்காம அவங்க வாட்ஸ்அப்புக்குள்ளே யார் வந்திருக்காங்க அவங்களுக்கு செல்ஃபி எடுத்துக்கிறது, அதை உடனே அப்லோட் பண்ணுறதுன்ற அந்த தொழில்நுட்பத்தை தங்களுடைய பொழுதுபோக்கினுடைய ஒரு மிகப்பெரிய உச்சகட்டமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பெரியவங்க. ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு சில சமூக குற்றவாளிகள் குழந்தைகள் மேலே வந்து எந்த விதமான எல்லா விதமான இப்போ ஒரு போதைங்கிறதே அடுத்த கட்டத்துக்கு நான் அதுதான் போகிறேன். இப்போ ஒரு போதை வஸ்து அப்படிங்கிறது ஒரு குழந்தைகள் மத்தியில் இவங்க எளிதாக பரப்ப முடியறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க பெற்றோர்கள்ட்டிருந்து அவங்க விலக்கப்படுறாங்க. இப்போ அவங்கள எளிதாக அந்த குற்றவாளிகள் தங்களுடைய பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு அரவணைப்பு, ஒரு பொழுதுபோக்கு, ஒரு விளையாட்டு தேவைப்படுது. ஸோ இதை வந்து பெற்றோர்கள் கொடுக்க தவறும்போது அந்த தலைமுறையை நாம் வந்து தவற விட்டுறோம். இதுதான் அடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி தான் குழந்தைக்கு ஏதாவது ஆனால் கூட அதை கூட வாட்ஸ்அப்பில் தான் பார்ப்பாங்களோன்னு நமக்கு பயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட வாட்ஸ்அப் மூலமாக தான் சொல்லுவாங்களா நம்ம அப்படிங்கிற ஒரு கவலை வந்துருந்தனால தான் அவங்க அப்படி பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. சாருடைய 2வது டைரக்ஷனில் இப்போ வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இவரை பற்றின யூனிக்கான விஷயம், நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் பா விஜய் அவர்களுடையது, அதை வந்து இப்போ எங்கள் கூட ஷேர் பண்ண முடியுமா? முதல்ல இவர் யாருன்னே எனக்கு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணினா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கவிஞர்னு நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கோம். அப்புறம் டைரக்ஷனுக்குள்ளே நான் போய் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே வந்த உடனே அந்த அந்த படத்துக்கான அத்தனை விஷயத்தையும் தாங்களே எடுத்துக்கிறார். அடுத்து வசனம். இந்த வசனம் எழுதுகிற போது எப்படின்னா, நம்ம கலைஞர் அவர்கள்ட்ட இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஸ்டைல் எப்படின்னா, அந்த வசனத்தை ஈர்க்கணும். பேசிக்கிட்டு இருக்கிற போதே அப்படியே உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கணும். வேற ஒன்றும் வேண்டாம். நீங்கள் மலைக்கல்லன்னு ஒரு படம் வந்தது. அதில் கதாநாயகன் இப்போ எம்ஜிஆர் அவர்கள், கதாநாயகி பானுமதி அவர்கள் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. வரட்டுமா அப்படிம்பார் அவர். உடனே கதாநாயகி ஏக்கத்தோட எங்கே அப்படின்னு கேட்பாங்க. உன் பக்கத்தில் அப்படிம்பார். உடனே வரட்டுமான்னு அவர் இன்னும் ஊரோட்டே போகிறார் போகிறதுக்கு நம்ம நினைப்போம். அந்த வரட்டுமான்னு சொன்ன உடனே அது மாதிரி இதில் அவர் வச்சிருக்கக்கூடிய பல வசனங்கள் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வியந்தேன். நான் தமிழ் பேராசிரியருங்கிறதுனால எனக்கு அந்த கவிதை மேலேயும் அந்த வசனத்தின் மேலேயும் ஒரு ஈடுபாடு உண்டு. இவர் வந்து பாட்டை தாண்டி அதை பண்ணுறாரு. அதே மாதிரி இதில் அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இயக்குனராக, ஒரு பாடலாசிரியராக, அவங்க சார் இசையமைப்பாளர் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து பாடவும் செஞ்சுருக்கிறாரு. அப்படிங்கிற போது ஒரு வெர்சடைல் ஜீனியஸ், ஒரு பன்முகத்தன்மை அவர்கிட்ட இருக்குது. 60 வயது 65 வயதில் செய்ய வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே தானே கையில் எடுத்துக்கிட்டு அவர் செய்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ருத்ரமூர்த்தி சிலை செய்யணும். பாதிக்கப்பட்டவன நியாயம் கேட்கறான், குற்றவாளியும் நியாயம் கேட்கறான். யாருக்கு அதை கொடுக்கணுங்கிறத பணம் தான் சார் இங்க முடிவு பண்ணுது. இல்லை நடிச்சிருக்க அதர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து கிஃப்டட் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளவு நல்ல உள்ளங்கள், டேலண்டான ஆட்கள் இருக்கிற படத்தில் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு அங்கமாக இருக்கீங்க. ரொம்பவே பெரிய விஷயந்தான் உங்களுக்கு அது. அண்ட் உங்ககிட்ட எனக்கு ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, பாக்கியராஜ் சார் கூட இணைந்து நடிச்சிருக்கீங்க. லெஜெண்டரி ஆக்டர், எப்படி அவர் நடிப்பார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ சஞ்சனா அப்படின்னு எடுத்தோன்னா நடிப்பில் ஆர்வம் இருக்குது, நடிக்கிறீங்க, ஆனால் ரொம்ப ஜாலியாக நீங்கள் நடிச்சிட்டு வந்துடுவீங்கல்ல. ஸோ எப்படி மேட்ச் பண்ணீங்க சார் கூட உங்களுக்கு? ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு பயம் இருந்துச்சு. பிகாஸ் அவ்வளோ சீனியர் and I'm very big fan of him and எனக்கு நிறைய சீன்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. நோ டென்ஷன் சஞ்சனா, இப்படி பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக பண்ணிருக்கேன். ஸோ பா விஜய் சாரே கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இந்த சீன் இப்படி தான் வேணும்.
அந்த கொஞ்சம் ஃபஸ்ட்டு எப்பவுமே உங்களுக்கு அது இருக்கணும், ஒரு ஹெரிடேஷன் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு போக போக ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சார் கூட. வரும்போது நான் சொன்ன வேலை எல்லாம் முடிக்கிற மாமி. என் ஆத்தக்கார பண்ண வேண்டி பாதி வேலையை நீ தான் பண்ணணும். உங்களுக்கு பாதி ஹஸ்பண்ட் நான் தானே சார். உங்களை வந்து அறிமுகப்படுத்தினவர் பாக்யராஜ் சார் அவர்கள், அண்ட் உங்களை இயக்குனவர் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள். ஸோ 2 பேருமே இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்த குரு வணக்கம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கூட நாங்கள் எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி அவங்க வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு சில காட்சிகளில் வந்தாலும் படம் முழுக்கவும் வந்தாலும் அது இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், எங்கள் மனசுலேயும் அவங்க எப்போவுமே நிற்பாங்க. ஸோ அவங்க இந்த படத்தில் இருக்காங்கன்னா என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பாக அதுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும் இருவருக்குமே. ஏன்னா என்னுடைய திரையுலக ஆசான் அப்படின்னா அவர் கே பாக்யராஜ் சார் தான். ஸோ அவரை வந்து ஒரு படத்தில் நடிக்க வைத்து இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஏன்னா இந்த கதை உருவாகும்போது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ரோல் வந்து யார் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருக்கணும், ஒரு குறும்பு இருக்கணும், அதில் ஒரு சில்மிஷம் இருக்கணும். இதெல்லாம் கலந்த மாதிரியான ஒரு மனிதர் யார் அப்படின்னா அது ஒரே ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டிலே வந்து பாக்யராஜ் சார் தான். ஏன்னா அதாவது எந்த ஹீரோ நடித்த படத்தையும் ரீமேக் பண்ண முடியும், பாக்யராஜ் சார் நடித்த படத்தை ரீமேக் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இன்னைக்கு கிடையாது. எல்லா நடிகர்களையும் இன்னைக்கு ரீமேக் பண்ணி ஒரு படம் எடுத்துடலாம். ஆனால் பாக்யராஜ் சார் எடுத்த முந்தானை முடிச்சையோ சுவரலா சித்திரங்களே நீ ரீமேக் பண்ணணும்னா கஷ்டமான தூரலில் போச்சு ரீமேக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரோல் அவருக்கு மாத்திரமே தைக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம். ஸோ அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு பெரிய சவால், முதல் நாள்லேருந்தே அந்த சவால் தான் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக என்னை வந்து ஒரு சிஷியனாக ஏற்றுக்கொண்டு அவரை நம்ம சொல்கிற அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே வந்து அவர் கூட காம்பினேஷன் வந்து கூட கூட்டணி யாருன்னா நம்ம நான்கடவுள் ராஜேந்திரன், அவருக்கு அவர் அசிஸ்டண்ட்டு. ஸோ அவங்க 2 பேரும், அப்புறம் சஞ்சனா வந்து அவங்க மனைவியாக இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேருக்குள்ளேயும் நடக்கிற ஒரு காமெடி ட்ராமாங்கிறது படம் நடிகிலும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ படம் மொத்தமாக அவர் வந்து இறுதி கிளைமேக்ஸ் காட்சி வரைக்கும் பாக்யராஜ் சாருடைய கதாபாத்திரம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆவுடைய பணம் சொல்லிட்டு ஒரு ரோலில் நடிச்சிருந்தார், ரொம்ப அருமையாக அமைஞ்சிருந்தது. அதுக்கு அவருக்கு எனக்கு மனப்பூர்வமான நன்றியை சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு படம் வந்து நம்முடைய டைரக்டர் எஸ்ஏசி அவர்கள், அவரும் ஒரு பெரிய லெஜண்ட், நிறைய வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர். இந்த படத்தில் வந்து அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இந்த கதாபாத்திரம் பார்த்துட்டு இது மாதிரி நான் பண்ணினதே இல்லை. அவங்க வீட்டில் அவங்க ஷோபா மேடம்கிட்டலாம் கூட்டு காமிச்சு அந்த ஃபோட்டோவை காமிச்சு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சாரை வந்து இப்படி மாற்றிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதோட ரொம்ப ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம் அவர் நடிச்சிருப்பார். ஸோ அதுவும் இல்லாமல் அவ்வளோ பெரிய டைரக்டரை வச்சு நடிக்க வைக்கிறோம் அப்படிங்கும்போது எந்த தொந்தரவுகளுமே இல்லை. அவர் வந்தார்னா அந்த செட்டுக்குள்ளே வந்து ஒரு முழு நடிகராக தான் இருப்பார். என்ன செய்யணும்னு சார் போதும் சார் நீங்கள் போங்க சார்னா கூட போக மாட்டார். நீ ஏதாவது ஷார்ட் வேணுன்னா நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்து ஞானசம்பந்தன் சாரோட பேசிகிட்டே இருப்பார். ஞானசம்பந்தன் சார் வந்து இந்த படத்தில் அதாவது 2 கட்டமாக இருக்கும் படம். இப்போ என்னுடைய கதாபாத்திரத்தோடையும் பயணித்து வருவார், டைரக்டர் எஸ்ஏசி சாரோடைய அந்த கதாபாத்திரத்தோடையும் ஒரு புறம் பயணித்து வருவார். 2 புறமும் அவர் இருப்பார். ஸோ அப்படி தான் இந்த படத்தில் மிக முக்கியமான அந்த 2 பேருடைய கதாபாத்திரங்களும் அமைஞ்சுது. மற்றபடி ராஜேந்திரன், நான்கடூர் ராஜேந்திரனுடைய நடிப்பு அது முழுக்க காமெடி ட்ராக்கில் அது வரும். அப்புறம் வைஜி மகேந்திரன் சார் ஒரு நல்ல கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. நிறைய முக்கியமாக வந்து என்னுடைய இலக்கிய நண்பர் ஜோ மல்லூரி, அவர் வந்து ஸ்ட்ராபெரியிலே எனக்கு ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரம் பண்ணார். இதுலேயும் அதே மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். ரொம்ப அவரை வந்து இந்த படத்திலே ரொம்ப கஷ்டப்படுத்தி நடிக்க வைத்த நடிகர்கள் அவரும் ஒருவர். அவரை போட்டு சேத்துலலாம் முக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தார். அதை வந்து ரொம்ப ஈடுபாடாகவும் செஞ்சார். அதை தொல்லையாக நினைக்காம அது ரொம்ப ஈடுபாடாகவும் இந்த படத்தில் ஜோ மல்லூரி பண்ணியிருப்பார். ப்ளஸ் வந்து சாருடைய வித்யாசாகர் சாருடைய எங்களுக்கு பெரிய ஒரு பலம் படத்திலுடைய பின்னணி இசை, பாடல்கள் மாத்திரம் இல்லாமல் படத்தை ஒரு பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனதுக்கு இசை காரணம். அதேமாதிரி என்னுடைய எடிட்டர் ஷான் லோகேஷ், கேமராமேன் சஞ்சய், இவனை எல்லா டெக்னீஷியனுமே இந்த படத்தில் ஒரு பெரிய பலமாக அமைஞ்சாங்க. குற்றவாளி அநேகமா தீவிர சிவபக்தனா இருப்பான்னு நினைக்கிறேன். உலகம் உலகம் உன்னை மிரட்டும், நீ ஓடி ஒளிந்தால் இன்னும் விரட்டும். சார், ஓவராலாக ஆருத்ரா படம் பற்றி நீங்கள் ரசிகர்களுக்கு ஒரு வரி மூலமாகவோ 2 வரிகள் மூலமாகவோ கன்வே பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஆருத்ரா படம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜனரஞ்சகமான படம். இதை வந்து பெற்றோர்களோட குழந்தைகளும் சேர்ந்து வந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே செய்யப்பட்ட ஒரு கதை. அப்படி தான் இதை வடிவமைச்சிருக்கோம். ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதையை பார்க்க வேண்டிய அல்லது கேட்க வேண்டிய ஒரு செய்தியோடு இந்த படம் வந்து அவங்களை நிறைவு செய்யும், திருப்திப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு இயக்குனராக எனக்கு ஒரு ஆழமான அழுத்தமான நம்பிக்கை இருக்குது. அதே சமயம் நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும்போது சொன்ன மாதிரி இந்தியா நெடுகிலும் நடக்கிற அந்த இளம் சிறுமியர் பாலியல் வன்முறை அப்படிங்கிறதை முன்வைத்து அல்லது எதிர்த்து விமர்சித்து அதை எப்படி வந்து சமாளிக்க வேண்டும் அல்லது சரி செய்ய வேண்டும் என்பதை முதல் முறையாக ஒரு மொழிப்பதிவாக இந்த ஆருத்ரா சொல்லியிருக்கிறது. இந்த படத்திற்கு அப்புறம் கண்டிப்பாக இது மாதிரியான நிகழ்வுகள்
நிறுத்தப்படும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மற்ற நாட்டுல எல்லாம் பாலியல் குற்றம் பண்ணா 10வது நாள் மரண தண்டனை. ஆனா இங்க மட்டும் பாலியல் குற்றவாளிக்கு முன்ஜாமீன் 3 மாசத்து விடுதலை, முடிஞ்சா தையல் மிஷின் கொடுத்து பாலியல் குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம். இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் என்ன முன்வைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நடத்தி காமிக்கும். எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய டீமுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி மீட் அண்ட் சாட். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.